வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஃபார்மில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த சேவல் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம் ஃபார்முக்கு. இது வந்து இடைவெட்டு சேவல். இது கிட்டத்தட்ட எடை பார்த்திங்கன்னா 2600 இருக்குது. இப்போ இது வயசு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த முள்ளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய முள். ஏன்னா நம்ம பெருவோட மட்டும்தான் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 9 பொட்டை இருக்குது. நான் பெருவோட எல்லாத்தையும் மிதிக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, இது எப்பயாவது தான் மிதிக்குது. ஸோ அதனால் இது ஒழுங்காக மிதிக்கலைன்னா முட்டை நம்மளுக்கு வரது வேஸ்ட்டாக தான் போகிறது. இன்னொரு இடைவெட்டு சேவல் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் 2 இடைவெட்டு பொட்டை கூட வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அங்கே நிற்கிற 2 இடைவெட்டு பொட்டை தான். இடைவெட்டு பொட்டையோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 200 1 400 1 இருக்குது. 2மே முட்டை விட்டுட்ருக்கு. இப்போ இது சேவை 2 600 இருக்குது. இது ஆனால் எல்லா தீவனம் போட்டால் ஒரு 3 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வர மாட்டுக்கு. கோழியே நல்லா தோரணையாக தான் இருக்குது. இடைவெட்டு சேவை சிறுவடை பெருவடை விட பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்மளுடைய கூண்டு. நம்ம கோழிங்க முட்டை விடுறதுக்கு அவங்க வைக்கலாம் போய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மொத்தமாக 4ஆக பிரிச்சுருக்கோம். மேலே 2 கீழே 2. நம்ம மேலே பிரித்தது வந்து ஒரு நாள் கோழிஞ்ச வந்து ஒரு 2 மாதம் வச்சுருக்காக தான் மேலே அது அந்த பச்சை கலர் மெஸ்ஸு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா குஞ்சு நம்பர்லாம் அந்த இன்னொரு வீட்டில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கோழி முட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 இடத்துல 4 இடத்துல கோழிங்களாகவும் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு முட்டை கிடைக்கிறது இல்லை. இங்குபோட்டில் வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 முட்டை 30 முட்டை தான் இருந்தது. அதனால் இங்குபோட்டில் வச்சு 20 முட்டையை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு கோழிட்டே வச்சாச்சு. கீழே பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 14 முட்டை கிட்ட வச்சுருக்கோம். இதில் ஒரு 14 முட்டை. இந்த ட்ரே வந்து சும்மா முட்டை வரதுக்காக தான் வச்சுருக்கோம். இங்கேண்டா பார்த்திங்கன்னா இங்கே முட்டை வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம 2 இடத்துல பிரித்து வச்சுருந்தோம். இதில் ஒன்று இங்காண்ட கொஞ்சோன்ட்டு. இந்த கோழி என்ன பண்ணுதுன்னா எல்லா முட்டையும் அங்காண்டல்ட்டு வச்சு அங்காண்ட 2 ஒன்றா தான் உட்காந்துக்குதோ. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா கோழியும் ஒரு இடத்துல அவங்க வச்சுருந்தோன்னா. இது பார்த்திங்கன்னா இன்னொரு கோழி இப்போ தான் விட ஒன்று அவையாக உட்காந்துருக்கு. அதுக்கு கம்மியாக தான் முட்டை வச்சுருக்கோம். ஏன்னா அது எப்படி உட்காந்து பாதுகாப்புன்னு தெரியலன்ட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கோழி முட்டை விட்ருக்கு. நம்ம இடைவெட்டு கோழி தான் ஒன்று முட்டை விட்ருக்கு. அதில் முட்டை எங்கே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்டை வரதுக்கு ஒரு நல்ல இடம், நல்லா கூலிங்கான இடம் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா கோழிங்க நிறைய அந்த டாப்லலாம் முட்டை விட்டு விடுதோ. முட்டை விட்டுனா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது கருக்கோடி முட்டை டக்குன்னு வீணாக போயிடும். அதனால் முட்டை ஒரு இடத்த நல்லா கூலிங்காக வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இடைவெட்டு பொட்டைகள் 2. நம்மளுக்கு இந்த மாதிரி பொட்டைகள் தான் வேணும் நம்ம ஃபார்முக்கு. அப்போ தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ பொட்டை ஒரு 1.5 கிலோன்னு வந்ததுன்னா நம்ம 1/2 கிலோ செலவுக்கு போனாலும் 1 கிலோ மாதிரி கையில் நிற்கும். அதே மாதிரி சேவலை பார்த்தாலும் அதே தான். சிறுவடைன்னு பார்த்திங்கன்னா அது அதிகபட்சமே 1 200 1 400 இந்த அளவுக்கு தான் வரும். இப்போ நம்ம சேவல் பார்த்திங்கன்னா இது இப்போவே 2 600 இருக்குது. 2 600 இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 200 செலவுக்கு போனாலும் 600 கிராம் செலவுக்கு போனாலுமே மற்ற 2 கிலோ கையில் நிற்கும். அதுதான் வித்தியாசம். இங்கே கறிக்கு பண்ணுறதா உங்களுக்கு ஐடியா அப்படின்ட்டா நீங்கள் இடைவெட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஹைப்ரிட் கோழி போனாலும் அது ரொம்ப ரிஸ்க்கு தான். சிறுவடை போனாலுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சிறுவடை போனால் நீங்கள் ஓப்பன் ஃபேஸில் விட்டு மேய்ச்சி விற்றிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு 3 ஏக்கர் 4 குள்ளே வச்சுருந்திங்கன்னா நீங்கள் சிறுவடை வச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அது அந்த வெயிட் வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மாதிரி ஆகும். 6 மாதத்துக்கு அது வெளிமேய்ச்சலில் போய் எல்லாத்தையும் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அடிஷ்னலாக ஃபீடு இது பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா சிறுவடையில் நம்மளுக்கு அங்கே சுற்றி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வராது. அதாவது குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓப்பன் ஃபேஸ் இருக்குது, வெளியே விட்டு மேய்க்கலாம், அந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குங்க. நம்ம 1 ஏக்கரில் நம்ம சிறுவடை வச்சு வளர்த்து அதை கறி குத்தினா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இது வெறும் முந்திரி தோப்பு தான். இந்த ஏப்ரல் மேல மட்டும் கொஞ்சம் முந்திரி பழம்லாம் கிடைக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற மந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இங்கே நம்ம சிறுவடை கறிக்கெல்லாம் வளர்த்து ஊற்றினா அதில் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இடைவெட்டுங்க பிளான் பண்ணி இடைவெட்டுக்காக இப்போ நிறையா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம இங்குபரில் ஏற்கனவே இடைவெட்டு பெருவடை மட்டும்லாம் வச்சுருக்கோம். அது இன்னும்
செவ்வாய் இல்லை புதனுக்குள்ளே அது பொரிச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் அந்த வீடியோ வேணால் பார்ப்போம். பர்சனல் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுவிடை பெருவிடை விட இடைவெட்டு தான் நல்லது கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா. அது நானே அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 4.5லேருந்து 5 மாதத்துக்குள்ளேயே இடைவெட்டு சேவைங்கிறான் 5 கிலோ வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. 1.5 கிலோ வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. 4.5 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே அது 1.5 கிலோ வந்துச்சுன்னா அதே நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம சிறுவடன் போகிறப்ப அது கிட்டத்தட்ட 6 மாதம் வருது. ஆனால் அந்த வெயிட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அச்சீவ் ஆகாது. நம்ம இப்போ வரைக்கும் 2 சேவையுமே இதே கலர்லாம் போட்டு எடுக்கிறோம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் வாங்குறவங்களும் இந்த மாதிரி கலரில் தான் கேட்குறாங்க. ஏன்னா இதான் நாட்டுக்கோழி அப்படின்ட்டு இந்த கலர் தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த கலர்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாட்டுக்கோழின்னு பார்த்திங்கன்னா அது எல்லா கலர்லேயும் தான் இருக்குது. மக்கள் நினைக்கிறது இப்படி இருந்தால் தான் நாட்டுக்கோழி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன வேணுமோ நம்ம அதை நம்மளும் உற்பத்தி பண்ணணும். அதுக்காக நம்ம அதே கலர்லேயே சேவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபார்ம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல கலராகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கோழி வந்து நம்ம அங்காண்டாவே வச்சுருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்காண்டா வந்து உட்காந்துக்குது. இதுதான் துன்பமாக இருக்குது நமக்கு. இங்கே இதில் ஒரே இடத்துல அமைய உட்காந்தா மாறி உட்காந்துக்கி சண்டை தான் போட்டுக்கிறத தவிர அது இடத்துல அது உட்காரணும் ஒரு இது இருக்க மாட்டேங்குது. அதுகளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம எல்லா டைமும் அதை தூக்கி விட்டுட்டா இருக்க முடியும். பாருங்க உட்காருங்க